வணக்கம். மீன ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டில் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்களும் கிரகங்களால் எத்தகையான கெடு பலன்களும் இருக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு 2025 சனி பகவான் ஜென்ம சனியாக அமரக்கூடிய காலமாக இருக்கும். குரு பகவான் 3ஆம் ராசியில் அமர்ந்து கொண்டு முயற்சிகளில் பல வகையான தடைகளும் காரிய பலிதத்தில் பிரச்சனைகளும் செய்கின்ற தொழிலில் பின்னடைவும் தந்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி பெறுவது. ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் சென்ற 3 ஆண்டுகளாக எண்ணற்ற துன்பங்களை தந்து வந்த ராகு கேதுக்கள் சாதகமாக அமருவது, மற்ற உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து பலன்களை தரக்கூடிய அமைப்பில் 2025 சனி பகவானும் குரு பகவானும் கெடு பலன்களை செய்வார்கள். ஜென்ம ராசியில் சனி பகவான் அமருவது நல்லதல்ல. வீணான பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் சென்ற ஆண்டுகளில் நீங்கள் கடனாக பெற்றது அல்லது கொடுத்தது, இல்லை செய்யும் தொழிலுக்காக நீங்கள் அதிகப்படியாக செலவு செய்தது, இது அனைத்திற்கும் சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்தால் இந்த செயல்கள் உங்களுக்கு பாதகமாக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும். குரு பகவான் 3லே இருப்பது தான் பல வகையான இம்சைகளும் சிக்கல்களும் தருவார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிப்பார். உடல்நிலையில் பாதிப்பு, மனநிலையில் பாதிப்பு. உங்களுடைய செயல்கள் என்பது எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பிற்கு தக்கவாறு பலன்கள் இல்லாமல் தினமும் உழைப்பிற்கு கடினமான கஷ்டம் இருக்குது, ஆனால் ஊதியம் மட்டும் நினைச்சபடி கிடைக்கலையே என்ற வருத்தத்தை தந்து கொண்டு இருந்தார். இப்பொழுது இதனால் உடல்நலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் இருப்பார். குரு பகவானை பொறுத்தவரையில் 2025 பயிற்சி பெற்று ஒரு 5 மாதங்கள் மட்டும்தான் கஷ்டங்களை கொடுப்பார், துன்பங்களை கொடுப்பார். அதற்கு பிறகு 5 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆரம்பத்தில் எந்த கிரகங்கள் பாதகத்தில் அமர்ந்தாலும் கெடு பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் செய்யும். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு உங்களை கொண்டு வந்துவிடும். ஆனால் ராகு கேதுக்கள் பலமான இடத்தில் அமருகின்ற இந்த 2025 உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது. காரணம், குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராஜகிரகங்களும் உங்களுக்கு 2024 வரை கடினமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ராசிகளில் அமர்ந்து எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ராகு கேது பலம், குருவும் சனியும் பாதகம். அதுவும் குரு பகவானை பொறுத்தவரையில் பயிற்சி பெற்று 5 மாதங்கள் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுப்பார். அதற்கு பிறகு
குரு பகவானும் உங்களுக்கு நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார். இதற்கு பிறகு சனி பகவான் மட்டும்தான். 3 கிரகங்கள் குரு, ராகு, கேதுக்கள் பலமாக இருக்கும்போது சனி பகவானால் கெடு பலன்களை உங்களுக்கு தர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 3 கிரகங்கள் பலமாக மாறிடும். சனி பகவான் குரு பகவான் மாற்றம் பெறும் வரையில் உங்களுக்கு கெடு பலன்களை தந்து கொண்டே இருப்பார். குரு பகவான் 4ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று 5 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் நல்ல நிலையில் மாறிய பிறகு சனி பகவான் பாதகத்தை தரவே முடியாது. உங்களுக்கு நற்பலன்களாகத்தான் இருக்கும். ஆகையால் மீன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும்போது, துன்பங்கள் அதிகமாக வரும்போது, பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கும்போது கிரக நிலைகள் சரியில்லை என்பதை உணர்ந்தாலே போதும். இதற்கு பரிகாரமாக சனி பகவான் ஜென்ம ராசியில் அமருகின்ற காலம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவது, சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது, அல்லது அருகிலுள்ள சிவனாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது. குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி வந்தால் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். வெறுமனே மற்ற கிரகங்கள், ஆனால் சென்ற ஆண்டுகளில் 4 கிரகங்களும் பாதகமாக இருந்து உங்களுக்கு தந்து வந்த பொருளாதார சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், செய்யும் தொழிலில் சிக்கல், நண்பர்களும் எதிரிகளாக மாறிய நிலை, உறவுகளால் உங்களுக்கு பல வகையான மன கஷ்டங்களை கொடுத்து வந்த நிலை சில மாதங்கள் மட்டும்தான் 2025இல் இருக்குமே தவிர மற்றபடி பாதகம் என்பது இருக்காது. நற்பலன்கள் என்பது 2025இல் ராகு கேதுவால் நற்பலன்கள் இருக்கும். குரு சனியால் சில பாதகங்கள் வரும். அதுவும் குரு பகவான் மாற்றம் பெறும் வரையில்தான். அவர் மாற்றம் பெற்றுவிட்டால் சனி பகவானால் பெரிதளவு கெடு பலன்களோ அல்லது உங்களுக்கு பாதகங்களோ செய்ய முடியாத அளவிற்கு 3 கிரகங்களும் தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.